போற்றி முன்னணி ஒளியாய் இருதாய் போற்றி மூலகமும் எழுந்திருந்தாய் போற்றி மரமில்லா இன்பம் மறந்திருந்தாய் போற்றி இயற்கை அறிவொளி ஆனாய் போற்றி ஈரேழு உலகம் ஈராய் போற்றி நிர்வயமாக பெரியோர் போற்றி பெருக்காய் பொருளோய் போற்றி வேறொரு காலம் பொருளை போற்றி குருவில்லா ஆட்டம் விளக்காய் போற்றி மூவுலகம் எங்கும் மூத்தாய் போற்றி அளவில்லா செல்வம் தருவாய் போற்றி ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி ஓமெனும் பொருளாய் உள்ளோய் போற்றி எதிர்களுக்கு இன்பம் அருளும் எய்தாய் போற்றி மங்கள நாயகி மாமணி போற்றி பழமை நல்கும் வள்ளியே போற்றி ஆமலர் நாயகி அம்மையே போற்றி விண்மொழி பிளம்பாய் அருள்வாய் போற்றி தையல் நாயகி தாயே போற்றி பொன்னர் அலக்கமர் பூமணி போற்றி சுடரே முதல்வி போற்றி ஒளிக்கல் ஒளியாய் உயர்வாய் போற்றி சூடாமணியே சுடமொழி போற்றி இருள் ஒளித்து இன்பம் ஈவாய் போற்றி அருள் பொழிந்து உண்மை ஆழ்வாய் போற்றி அளவிற்கு அறிவாய் ஆனாய் போற்றி இல்ல விளக்கம் இறைவி போற்றி உடலை விளக்கம் ஊழியாய் போற்றி உடலை தலைவம் இயற்பினாய் போற்றி ஈஸ்வரனாய் நின்ற இறைவி போற்றி ஞானச்சுட விளக்கே போற்றி அருமறை பொருளாம் ஆதி போற்றி தூண்டு சுடரே ஜோதி போற்றி ஓதும் மொழி விளக்கே போற்றி ஜோதியே போற்றி சுடரே போற்றி இருளுக்கும் இல்ல விளக்கே போற்றி சொல்ல விளக்கம் ஜோதியே போற்றி பலர்கான் பல்லகை விளக்கே போற்றி நல்ல சிவாய விளக்கே போற்றி கூட்டியா ஒளிப்பானை விளக்கே போற்றி உணர்வு சூழ் கலந்தோர் விளக்கே போற்றி உடம்பினும் மனையக விளக்கே போற்றி உள்ளத்தகலே விளக்கே போற்றி மரங்களும் முழமை விளக்கே போற்றி உயிரினும் தீமயக்கு விளக்கே போற்றி இடம்பிடும் ஞானத்தே விளக்கே போற்றி நோக்குவாக்கே எரிகள் விளக்கே போற்றி ஆதியாய் நடுவுமாகும் விளக்கே போற்றி அளவில்லா அருளுமாகும் விளக்கே போற்றி ஜோதியாய் உணர்வுமாகும் விளக்கே போற்றி இல்லை பொருள விளக்கே போற்றி கற்பனை கலந்த ஜோதியே போற்றி கல்வியே உருவாம் விளக்கே போற்றி ஏகமும் நடந்து விளக்கே போற்றி உலகம் ஒப்புற வாழ்வு போற்றி நீர்களின் பசுப்பினி
உள்பொருள் போற்றி செல்வம் கல்வி புறப்பொருள் போற்றி நல்லன்பு ஒழுக்கம் மல்குவாய் போற்றி விளக்கிட்டாருக்கு மெய்நறி விளக்கிவாய் போற்றி நலமெல்லாம் உயிர்க்கும் நல்குத போற்றி தாயே நின்னருள் தந்தாய் போற்றி சூரியனின் திருவடி தொழுதனம் போற்றி போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றி போற்றி என்பார் மனிதர் விளக்கே போற்றி போற்றி என்பார் அன்பொலி விளக்கே போற்றி 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 திருவிளக்கே போற்றி அப்படியே அந்த கையில இருக்க குங்குமத்தை சுமங்கலி தாய்மார்கள் வகுப்புல வச்சுக்கோங்க. அப்படியே மிச்சம் இருக்க அந்த கையில இருக்க குங்குமத்தை சுமங்கலி தாய்மார்கள் அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்துல வகுப்புல வச்சுக்கிறாங்க. எதுக்கு வகுப்புல வைக்கிறாங்க தெரியுமா? எதுக்கு நெத்தியில் வைக்க சொல்லாம என்ன வைக்க சொல்றாங்க உங்களுக்கு யாரும் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஏன்னா நெத்தியில வகுப்புல மகாலட்சுமி குடியிருக்கு. நம்ம வீட்டுல மகாலட்சுமி எந்த இடத்துல குடியிருக்காங்க யாருதான் தெரியுமா? நம்ம வீட்டுல மகாலட்சுமி குடியிருக்கிற இடம் நீ யாருக்காவது தெரியுமா? பூஜையெல்லாம் குடியிருக்காரு. நம்ம வீடு கட்ட உடனே சொந்த யாருக்கு பூஜை பண்ணணும்? நிலைக்கு பூஜை பண்ணுவோம். முதல் நிலைக்கு பூஜை பண்ணுவாரு. அந்த நிலவாசப்படையிலே மகாலட்சுமி உட்கார்ந்து இருக்கு. அதனாலதான் நிலவாசப்படையில உட்காந்து பேர் செய்வது, குரணி பேசுறது, கதை பேசுறது, பம்பு பேசுறது இதெல்லாம் என்னைக்குமே சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளை சுத்தி சாமி கூட ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். ததாஸ்துன்னு என்ன அர்த்தம்? ஆமா ஆமான்னு அர்த்தம். ஏடி நாசமா போயிடும் ஆமா நம்ம வீட்டுல திரும்ப வரும். அதனால வீட்டுல எப்பவுமே அமங்கலமான சொற்களையோ நிலவாசப்படையில போய் தேர்ந்தெடுக்கிறது, நிலவாசப்படையில போய் சாப்பிடுறது, பிறரை துஷ்பிரயோகமா பேசுறது எதுவுமே பெண்கள் கூடாது. எப்பவுமே இனிமையான வார்த்தைகளை பேசணும். நம்ம பிள்ளைகளை நம்ம வசதி கூட கோவப்பட்டு மாறுபாடான வார்த்தைகளை இன்னைக்குமே நம்ம வையக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வீட்டுல அந்த வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கு. நம்மளை சுத்தி சாமியெல்லாம் பார்த்துட்டே இருக்கும். என்ன சொல்றோமோ ஆமா ஆமான்னு சொல்லிட்டே இருக்கும். நல்லதை சொன்னா நம்மளுக்கு போல நல்லதே கிடைக்கும், கெட்டதை சொன்னா நம்மளுக்கு போல கெட்டதே தான் கிடைக்கும். அதனால வீட்டுல எப்பவுமே தலைவாடுறது, பேர் எடுக்கிறது, சிக்கல் எடுக்கிறது, சாப்பாடு போட்டு நிலையில உட்காந்து சாப்பிடுறது எதுவுமே நிலையில வந்து செருப்பு போட்டு மிதிக்கூடாது. ஏன்னா மகாலட்சுமி குடியிருக்கிற இடம் வீட்டுல நிலை. நம்ம ஆலயத்துல குடியிருக்கிற இருந்து எனக்கு நிலம் முன்னாடி மகாலட்சுமி பணம் போட்டிருப்பாங்க. அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா முன்னாடி அந்த நிலைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இப்ப நம்ம ஆலயம் போரப்புள்ள கட்டினதான் அந்த மகாலட்சுமி போடல. நீங்க வரலாறு பெருமாள் கோயில் பாத்தீங்கன்னா நீங்க மகாலட்சுமி படம் போட்டிருப்பாங்க, கஜலட்சுமி படம். ஏன்னா அந்த நிலையில பார்த்து இந்த மகாலட்சுமியை கும்பிடுத்து நீங்க உங்களுக்கு இருக்கிற மூலவரவே நமக்கு போடணும். அது வந்து உங்களுக்கு முதல்ல அந்த மகாலட்சுமியை வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்க விநாயகர் பெருமானே இஷ்ட தெய்வம், குல தெய்வம், மானசீக தெய்வம் எல்லா தெய்வங்களுக்கும் பூஜை பண்ணிருக்கீங்க. இந்த விளக்க வந்து இப்படியே எடுத்துட்டு போனோம்னா இடையில அமர்ந்து போனாலும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அமர்ந்துருச்சுன்னா வீட்டுல நலவாசப்படையை வச்சு விளக்கை ஏற்றி வீட்டுக்குள்ள கொண்டு போய் பூஜை ரூம்ல வைக்கணும். அந்த மண்டப்பிள்ளையார போய் பூஜை ரூம்ல வச்சுக்கோங்க. விளக்குக்கு இப்ப பத்தி போலாம், 2 பத்தி ஒரு நாள் எரிச்சுட்டு இருக்கேன். அந்த பத்திய கையில் எடுத்துங்க. விளக்க சுற்றி ஐயா கால வாசிக்க போடா. அப்பா ஒரு நாள் எடுத்துக்கிட்டீங்களா?
வாங்கி